ஹே விவர்ஸ், செப்டம்பர் 18, 2021 பிரசன்னா என்ற ஒரு இளைஞர் தான் காதலிச்ச பொண்ணு மேரேஜ் பண்ண முடியலன்னு தனக்கு நேர்ந்த சோகமும் தன்னோட குடும்பத்துக்கு நேர்ந்த சோகத்தின் காரணமா சூசைட் பண்றாரு. அப்படி என்னதான் அவன் குடும்பத்துக்கு நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம எம்கே அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னையில கேட்டரிங் படிப்பு முடிச்சிட்டு ஒரு பிரைவேட் பேங்க்ல வேலை பார்க்கிறவர் விஜய். விஜய்க்கு பெற்றோர்கள்னு யாருமே இல்ல. அப்பதான் தன்னோட லைஃப்ல காதல் புயலே அடிக்க ஆரம்பிச்சிச்சு விஜய்க்கு. அபிராமி என்ற ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா நேசிச்ச விஜய் அபிராமி பெற்றோர் சம்பவத்தோட கல்யாணம் ஆகுது. இவங்க ரெண்டு பேருக்கும் அஜய் கர்ணிகான்னு ரெண்டு அழகான குழந்தைகள் இருக்கு. சந்தோஷமா போன இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை 2018 மறக்க முடியாத சம்பவமா இருந்துச்சு. 2018 டிக்டாக் ரொம்பவும் பிரபலமா இருந்துச்சு. அபிராமி எப்பவுமே வீட்டுல தான் இருக்கும், சோ போர் அடிக்குதுன்னு டிக்டாக் பண்ணலாம்னு டிக்டாக் பண்றாங்க. இதுல பிரபலமான அபிராமி பல பேர் பழக்கமும் ஃபேமஸும் ஆகுறாங்க. அபிராமியோட சொந்த ஊர்னு சொன்னா கடலூர் மாவட்டம் குன்றத்தூர். இது மட்டும் இல்லாம பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு குன்றத்தூர்ல இருக்க ஒரு பகுதியில் பிரியாணி ரெகுலரா வாங்க ஆரம்பிச்சாங்க. இதுல பழக்கமானவர் தான் சுந்தரம். இவரை பிரியாணி சுந்தரம்னு கூப்பிடுவாங்க. கொஞ்ச நாள் அபிராமியும் சுந்தரமும் நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க. அந்த பழக்கம் தான் கள்ளக்காதலா மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த விஷயம் தெரிஞ்ச விஜய்க்கு எப்படியாச்சும் தன்னோட மனைவியிட்ட பேசி மனசை மாத்திரலாம்னு பெற்றோர் மூலியமா பல அட்வைஸ் பண்றாங்க. ரெண்டு குழந்தைகள் இருக்கு, சோ இதெல்லாம் தப்புன்னு விஜயும் அபிராமியோட பெற்றோரும் அபிராமிக்கு அட்வைஸ் ரொம்பவும் பண்றாங்க. ஆனா அபிராமி மனசு அந்த எச்ச பிரியாணியும் அதை ஓசியில கொடுக்கிற சுந்தரமும் கள்ளக்காதல் மோகமும் தான் அபிராமி மனசை மாற விடலன்னு சொல்லலாம். எல்லாரும் குழந்தைகள் இருக்கு, ஃபேமிலியை பார்த்துக்கணும்னு சொல்லித்தானே தன்னோட சுதந்திரத்தை பறிக்கிறாங்கன்னு நினைச்ச அபிராமி இப்போ ஒரு தாய் செய்யக்கூடாத தரங்கெட்ட ஒரு கேவலமான விஷயம் அந்த எச்ச பிரியாணிக்கு அபிராமி பண்றாங்க. எப்பவுமே ஒரு குழந்தைங்க தன்னோட அம்மா என்ன செஞ்சாலும் நல்லதான் செய்வாங்க, எப்பவும் துரோகம் செய்ய மாட்டாங்கன்னு தன்னோட அம்மா கொடுத்த மயக்க மருந்த பாலை குடிக்கிறாங்க. இன்னொரு சின்ன குழந்தை முகத்துல தலையணை வச்சு அது மேல ஏறி உட்காந்து தன்னோட ரெண்டு குழந்தையும் கொல்றா. எப்படி ஒரு அம்மாவா இருந்துட்டு பெத்த குழந்தைகளை கொல்ல மனசு வருது? எவ்வளவு கனவோடு இருந்த அந்த ரெண்டு பிஞ்சு குழந்தையை கொண்டுட்டு ஒரு அம்மான்ற ஸ்தானம் எப்படி வரும்? கள்ளக்காதல் பிரியாணியோட ஆசை வந்துச்சுன்னா எங்கேயோ போய் தொலைய வேண்டியதுதானே. எதுக்கு ரெண்டு சின்ன சின்ன குழந்தைகளை கொல்லணும்? இதுல கடலூர் போலீஸ் கேஸ ஸ்ட்ராங்கா போட்டதால அபிராமி அண்ட் கள்ளக்காதல் சுந்தரத்தால ஜாமீன்ல வெளியவே வர முடியல. கிட்டத்தட்ட 7 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சாங்க. இப்ப கோர்ட் அவங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை. ஜட்ஜு தண்டனை கொடுத்த பிறகு என்னமா அழுகுறாங்க. பிரியாணி ஆசையாலும் கள்ளக்காதல் மோகத்தாலும் பெத்த குழந்தைய இறக்கமில்லாம கொண்ட இவளுக்கு எனக்கு தெரிஞ்சு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு தவறான வழியில போனா அந்த குடும்பமே சதஞ்சிரும். இந்த ஒரு விஷயம் தான் பிரசன்னாவையும் பாதிச்சிச்சு. தன்னோட அக்காவான அபிராமி தவறான வழியில போனதால தான் எவ்வளவு மோசமான குடும்பம்னு பொண்ணு தர அவங்க விரும்பல. எனவே கோர்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்த தண்டனை சரியா தவறா? இதுல உங்க கருத்துக்கள் ஏதேனும் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம எம்கே அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி